இளம்பெண் ரிதன்யா வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் 500க்கும் மேற்பட்டோர் ரிதன்யாவுக்கு மலரஞ்சலி செலுத்தினர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். செந்தில்குமார், வணக்கம். தற்பொழுது அவிநாசியில் எந்த இடத்துல இந்த மலரஞ்சலியானது வைக்கப்பட்டு வருகிறது? அங்குள்ள சூழல் என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்பூர் அவிநாசி அருகே கடந்த சில தினங்களுக்கு முன்பு வரதட்சணை கொடுமையால் ரிதன்யா என்கிற இளம்பெண் திருமணமாகிய 78 நாட்கள் ஆன நிலையில் விஷமருந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை உருவாக்கியது. இந்த ரிதன்யாவின் மரணத்துக்கு நீதி கேட்டும் 3வது குற்றவாளியான ரிதன்யா மாமியாரை கைது செய்ய வேண்டும் ஏற்கனவே பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இந்த நிலையில் மாமனார், மாமியார், கணவர் 3 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்கள் மீது மிக கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், எந்தவித அரசியல் தலைவரும் இருக்கக்கூடாது, பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றன. இந்த பெண்ணின் தற்கொலைக்கு நீதி கேட்டு பல்வேறு சமூக நல அமைப்புகளும் பொதுமக்களும் போராடி வருகின்றன. இந்த நிலையில் அவிநாசி அனைத்து ஹோட்டல் உரிமையாளர்கள் மற்றும் அனைத்து வியாபாரிகள், வணிகர் சங்கங்கள் மற்றும் அறக்கட்டளையினர் சார்பில் இன்று அவிநாசி புதிய பேருந்து நிலையத்துக்கு எதிரே உள்ள ஒரு இடத்தில் மௌன அஞ்சலி செலுத்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த அழைப்பின் பேரில் அனைத்து அமைப்பு மற்றும் பொதுமக்கள் என 500 1000 வரை உள்ள பெண்கள், குழந்தைகள், கல்லூரி பெண்கள், இளம் பெண்கள் என அனைவரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். உங்கள் தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.